கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த நாட்களிலிருந்து இலங்கை தேசத்திலே பெரும் வெள்ளத்தினால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் செய்தி மிக துக்ககரமாக காணப்படுகிறது. ஆகவே இந்நாட்களிலே அந்த புயலானது இலங்கையிலே மையம் கொண்டிருப்பதனாலே பேரழிவுகளுக்குரிய நிலைவரமாயிருக்கிறபடினால் அன்பானவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நிச்சயமாக இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அங்கே எல்லா விதமான ஜனங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா வடக்கு கிழக்கு மலையக கொழும்பு வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த ராத்திரி வேளையிலும் இதை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக இலங்கைக்காக ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இலங்கைக்கு மாத்திரமல்ல, அந்த புயலானது இந்தியாவையும் கடந்து வரும் என்று சொல்லுகிறார்கள். எப்படியோ எல்லா நாடுகளிலும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு விதமான அழிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றும் இன்னும் எத்தனையோ காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஆகவே ஜனங்களாகிய நாம் எச்சரிக்கை இருப்பது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நமக்கு பாதுகாப்பு என்று ஒன்று சொன்னால் நம்மை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர் எஜமானர், இந்த உலகத்தை உண்டாக்கின எஜமானுடைய இந்த உலகத்தில் இந்த பூமியிலே கலிகாலத்தை போல மனிதர்கள் மாம்சத்தினாலே எடுக்கிற முடிவுகளினாலே இன்றைக்கு மரங்களை வெட்டி இன்னும் எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறபடினாலே பூமியை உண்டாக்கின எஜமானாகி அவர் பூமியை பார்க்கிற பொழுது அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் என் அன்பு பிள்ளைகளை. ஆகவே இந்த நாட்களிலே படைத்த கடவுளை நாங்கள் தேட வேண்டுமே அன்றி படைப்பை நாங்கள் தேடுவதல்ல, படைத்த தெய்வத்தை தேடுவோமானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே இந்த காலத்தில் ஏற்படுகிற இந்த விபரீதமான காரியத்தில் நாங்கள் எல்லாம் மீட்டுக்கொள்ள முடியும். ஆகவே தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.